எடுத்தது நான். ஏதாவது பிரச்சனை வந்திருந்தா எனக்கு தானே வந்திருக்கணும். அவளையே பாதிச்சது. நீ அந்த அறைக்குள்ள போனப்போ உள்ள என்ன நடந்துச்சுன்னு மட்டும் சொல்லு. அதுக்கப்புறம் வெளியில யாரோ கத்துன சத்தம் கேட்டு நான் ஓடி வந்துட்டேன். நீ கீழே போட்ட அந்த மணி அவ கழுத்துக்கு எப்படி போச்சு? திவ்யா கழுத்துலையா? அந்த மணியா? ஆமா. திவ்யா சந்திரமுகியா மாறி ஆக்ரோஷமா கத்தும் போது அவ கழுத்துல போட்டிருந்த முத்து மாலையில அந்த மணியை நான் கவனிச்சேன். பழமை வாய்ந்த பொருட்கள் மேல திவ்யாவுக்கு இருந்த ஆர்வம், அது சேகரிச்சு வச்சுக்கிற பழக்கமும் தான் திவ்யாவோட இந்த நிலைமைக்கு காரணம். ஆமா குருஜி, அன்னைக்கு வெளியில வாட்ச்மேன் ஒய்ஃப் கத்துற சத்தத்தை கேட்டு நாங்கெல்லாம் போகும்போது திவ்யா வீல் சேர்ல இருந்து கீழே குனிஞ்சா. கீழே விழ போறான்னு பயந்து அவகிட்ட போனேன். அவ அங்கிருந்து போயிட்டா. அங்கதான் அந்த மணியை எடுத்திருக்கா. அந்த மணியை இவ எடுக்கும் போது பிரச்சனை உருவாகல, அவ எடுக்கும் போதுதான் பிரச்சனை உருவாயிருக்கு. சந்திரமுகி காலில் அணியிற சலங்கை மணியை திவ்யா கழுத்துல சுமக்க ஆரம்பிச்சதுனாலதான் சந்திரமுகியோட ஆத்மா திவ்யா உடம்பு அடைஞ்சிருக்கு. எப்ப நீங்க உங்க கோயிலை சுத்தம் பண்ற வேலையை ஆரம்பிச்சீங்களோ அன்னைக்கே தான் சந்திரமுகி திவ்யா உடம்பு அடைஞ்சிருக்கா. சந்திரமுகி ஆத்மாவோட பலத்தால தான் திவ்யா நிக்க ஆரம்பிச்சா, நடக்க ஆரம்பிச்சா, ஓட ஆரம்பிச்சா, ஆடவும் ஆரம்பிச்சா. யாரும் வருத்தப்பட வேண்டாம். என்னால உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. பாருங்க குருஜி, நான் பழைய மாதிரி ஆயிட்டேன். இனிமே எனக்கு வீல் சேர் எல்லாம் தேவைப்படாது. ஆமா குருஜி, இந்த வீட்டுல யாருக்கோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லி லட்சுமியை கோலத்துல நிக்க சொன்னீங்களே, அவங்களுக்கு என்னாச்சு? அதுக்கப்புறம் லக்ஷ்மியை நாங்க கொண்டு போய் அந்த கோலத்துல நிக்க வச்சோம். அப்புறம்தான் தெரிஞ்சது இங்க இருக்கிற யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. நான் அப்பவே நினைச்சேன் இந்த வீட்டுல யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு. முதல்ல நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க தானே வந்த உடனே பாசிட்டிவா பேசுனீங்க. இதுல என் முயற்சி என்னங்க இருக்கு? எல்லா கடவுளோட தான். எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க திவ்யாவை எப்பவும் பார்க்குற மாதிரி தான் பார்க்கணும். அவளுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு யாரும் காட்டிக்க வேணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓய், இங்க உட்காந்துட்டு என்ன பண்ற? ராத்திரி ஃபுல்லா எனக்கு திவ்யாவை நினைச்சு தூக்கமே வரல. இங்க மட்டும் இல்ல, அங்கேயும் தான் யாரும் தூங்கல. ஆமா, திவ்யா திவ்யா கால் வந்த சந்தோஷத்துல துள்ளி குதிச்சு ஆடிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு அங்க நடந்த எதுவுமே ஞாபகம் இல்லையா? ஞாபகம் இருக்காதுன்னு குருஜி சொல்றாரு. சரி, நீ அதையே நினைச்சிட்டீங்க. உட்காராம அப்பா கிட்ட சொல்லிட்டு அரண்மனைக்கு வா. அப்பா பால் போட சொசைட்டிக்கு போயிருக்காங்க. வீட்டுக்குள்ள 2 பேர் உட்காந்துட்டு எவ்வளவு சொன்னாலும் போக மாட்டாங்க. ஏன் ஆளு வீட்டுக்குள்ள வா? எவன்?
யாருறாங்க ஏன் ஆளு வீட்டுக்குள்ள முருகேசா மாட்டின மவன ஜல் 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 முருகேசா ஜல் 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 நான் ஒண்ணுமே செய்யல நான்தான்ப்பா முருகேசா நான்தான்ப்பா இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டான் மூக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் கரெக்டா அடங்குவான் 1 2 3 இப்ப தெளிவா நீயா ஆமா நானே தான் அட பாவி அந்த புள்ளைய பார்த்ததுல நான் பீதி ஆகி போய் கிடக்குறேன் இப்ப மேற்கொண்டு நீ வேற வந்து பீதியை கிளப்புறேடா நேரம் பார்த்து பழி வாங்குறேன் நியாயமா இது மெல்ல வர வேண்டியதானே ஏன் இதெல்லாம் நல்லா பேசுவ அக்கனையா அவ்வளவு பெரிய அரண்மனையை விட்டு வந்து இங்க போத்திட்டு உட்காந்துட்டு இருக்க வெக்கமா இல்ல வெக்கமா இல்ல வெக்கமா இல்ல வெக்கத்தை பார்த்தா உசுர் வாழ முடியுமா பேசாத நீ இந்த பாரு வேணாம்யா வேணாம் இனிமேல் அந்த வீடு வேணாம் இனிமேல் அந்த வீட்டுக்கு பத்திரம் போடுறான்டா சந்திரமுகி பேருக்கே பத்திரம் போடுறியா விட்னஸுக்கு மாப்பிளையும் சாட்சி கருத்தை நானும் போட்டு போறியா விட்னஸும் சாட்சியும் ரெண்டும் ஒண்ணுதான் மண்ட குழம்புல விளக்க மாதிரிலாம் பச்சை மூடியா நல்லது இந்த மாதிரி 2 தடவை பார்த்தா நானே லிமிட்டா புலம்புறேன் 1 தடவை பார்த்ததுக்கே ஒருத்தர் நாக்கு தள்ளி நாக்கு நான் மாதிரி உள்ள கிடக்குறான் பாரு இன்னொரு பாரு ஏய் எந்திரா எடுவட்ட போலடா எந்திரா ஊஸ் தட் புழு எவன்டா வெளிய வா ஏய் வெளிய வாடா ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்தா அந்த அம்மா வாங்க மாட்டேன்றாங்க வீட்டை விட்டு வெளியே போனா காலி ஆடுன்னு சாமியார் பயப்படுத்துறாரு அதான் ஒரு 50 மீட்டர்ஸ் ரேடியஸ்ல இருக்கலாமா இங்க வந்து ஒளிஞ்ச வந்த இடம் தப்பு இல்ல ஒளிஞ்ச இடம் தான் தப்பு ஏப்பா அப்படி சொல்ற உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லட்டுமா சந்திரமுகிக்கும் இந்த வீட்டுக்கும் சம்பந்தம் சந்திரமுகி அரண்மனை விண்டோ ஓபன் பண்ணி அவன் காதலனை சைட் அடிச்ச வீடு எது எது இது இதா ராஜாக்கு பயந்து குணசேகரனை ஒளிச்சு வச்ச வீடு எது இது இதெல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் நீ ரெடி ஆயிக்க உங்க 2 பேர்ல யாரையோ ஒருத்தர் தான் அவன் குணசேகரனா நினைச்சிட்டு இருக்கா இனிமே உங்க லைஃப் கலர்ஃபுல்லா இருக்கும் என்ஜாய் குணசேகர மாதிரி அட சொல்வாளே நான் எங்க போய் கட்டிக்கிறேன் எனக்கு டப்பாங்குத்து தானே தெரியும் என்ன சொன்னீங்க இப்படி ஓடுறாங்க உண்மையை சொல்லு இன்னொரு உண்மையை சொல்லட்டுமா என்ன நீ ரொம்ப அழகா இருக்க கேப்ல கூட சந்திரமுகியை நான் பாத்திரக்கூடாது 1 தெரியல 2 தெரியல 3 தெரியல ஒண்ணுமே தெரியல என்னங்க இது நவ் டெல் மீ நைட்ல கூலிங் கிளாஸ் போட்டுட்டு உட்கார்ந்திருக்கீங்க இது கூலிங் கிளாஸ் இல்லடி இருட்டு கண்ணாடி இருட்டு கண்ணாடியா வெளியே இருந்து பாக்கும்போது தான் இது கூலிங் கிளாஸ் உள்ள கருப்பு கலர் பேப்பர் போட்டு ஓட்டிட்டேன் இந்த கண்ணாடியே இந்த கண்ணாடியில தெரியல எதுக்குங்க ஐயோ இன்னும் அந்த வீல் சேர் கிறுகிறுன்னு சுத்துறது என் கண்ணுக்குள்ளேயே நிக்குதுடி பொண்டாட்டிங்களுக்கு இருக்கிற தைரியம் இந்த புருஷங்களுக்கு இல்லையே ஏங்க கட்டளத்துக்கு கீழே என்ன பண்றீங்க வெளிய வாங்க சரிடா உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் கட்டலுக்கு கீழே ஒளிஞ்சிருக்கீங்க ராத்திரி ஆயிடுச்சு என் அக்கா ஒண்ணு சந்திரமுகியா மாறி என் கழுத்தை நெரிச்சு கொண்டுருவான்னு பயமா இருக்குதுடி తీసుకొచ్చేసరిగా
ఇప్పటికే నువ్వు వచ్చుండాలి. నువ్వు ఎక్కడ దాక్కున్నా నిన్ను వదలను, వదిలిపెట్టను. రారా ఒరేయ్, బయటికి రారా. வாங்க குருஜி. வணக்கம் குருஜி. ஏன் இந்த நேரத்துல எல்லாரும் இங்க நிக்கிறீங்க? என்னாச்சு? குருஜி மறுபடியும் மேல சத்தம் கேக்குது குருஜி. திவ்யா எங்க? அவ ரூம்ல இல்ல குருஜி. என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு? அவங்க மறுபடியும் சந்திரமுகியா மாறி அந்த அறைக்குள்ள பெரிய கத்தியை வச்சுக்கிட்டு யாரையும் தேடிட்டு இருந்தாங்க. என்ன பார்த்ததும் மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. என் மகளை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் கோயில்ல தீபத்தை ஏத்துனேன். இங்க நடந்தது அதோட எதிர்வினையா கூட இருக்கலாம். நாளைக்கு உங்க குடும்பத்தோட சார்பில் விளக்கை ஏத்தி பூஜையை ஆரம்பிங்க. அப்படின்னா நாளைக்கு என் மக அவ வருவா. தம்பி, நாளைக்கு நீங்க வீட்லயே இருங்க. அவ யாரை தேடுறா? அந்த அறையில என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்க. சந்திரமுகிய திவ்யா உடம்புல இருந்து விரட்டுறதுக்கு உங்க உதவி நிச்சயம் தேவை.